ரோபோட்டிக் சர்ஜரி பெயின்ஃபுல்லாக இருக்குமா? ட்ரெடிஷ்னல் சர்ஜரி விட எனக்கு பெயின் வந்து கம்மியாக இருக்குமா? கட்டாயமாக. ஏன்னா ட்ரெடிஷ்னல் சர்ஜரியோடைய பெயின் ஸ்கோர் நம்ம வந்து 100ன்னு கொடுத்தோம்னா ரொபாட்டிக் சர்ஜரியோட பெயின் ஸ்கோர் வந்து 10 to 15% தான். ஓகே, சூப்பர். ரோபோட்டிக் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் ரெக்கவரி? கேஸ் பேஸ்டாக இதை சொல்லணும். நம்ம ஒரு மேஜர் கேஸ்ன்னு வச்சுக்கோமே, ஒரு மலக்குடல் கேன்சர் மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 5 டேஸ்லேருந்து 6 to 7 டேஸ் மேக்ஸிமம். ஏன்னா அந்த மலக்குடல் சர்ஜரியை பொறுத்தளவுக்கு நம்ம குடலை வந்து கேன்சரை கட் பண்ணிவிட்டு திரும்ப குடலை இணைச்சிருப்போம். அந்த இணைச்ச குடல் வந்து நல்லபடியாக உள்ள ஆறி நோயாளி வந்து நார்மலாக வந்து அவங்க டாய்லெட் போன மாதிரி போகணும், மலம் கழிச்சிருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் ரெக்கவரின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் வந்து அது வந்து 5 to 7 டேஸ் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி ட்ரெடிஷ்னல் சர்ஜரி ட்ரெடிஷ்னல் சர்ஜரினா அது வந்து உங்களுக்கு வந்து மோஷன் போயிருந்தாலும் கூட 5 நாளில் அவங்க மோஷனே போயிருந்தாலும் கூட இந்த புண்ணு ஆறுறதுக்குன்றது வந்து 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ அது வந்து 10 to 15 டேஸ்னால் இது ஒரு 1 வீக் வச்சுக்கலாம்.